ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தக்காளி வந்து நான் நல்லா பழுத்த பழமாக இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 6 பழம் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு, முடியலைன்னா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது தக்காளியை வந்து நான் அந்த காம்பு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் அதுக்கு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 2 சில அளவு தேங்காய் இருந்தால் போதும். அதை வந்து நான் கீறினதுனால பல்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூனு அளவுக்கு கசகசா, சோம்பு, ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கேன். பூண்டையும் இதிலே நம்ம போட்டுக்கலாம். போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டேன் ஒரு மிக்சியில், சின்ன மிக்சி ஜாரில். இதுக்கப்புறம் தக்காளியை நான் அப்படியே இன்னொரு ஜாரில் போட்டு அதையும் நான் அந்த மாதிரி நைஸாக அடித்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி இதை வந்து குக்கரில் தான் செய்கிறேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து ஹோல் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன். பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். கரண்ட்டு வேறு கட் ஆகிடுச்சுங்க, அதனால் யூபிஎஸ்சில் உள்ள லைட்டு தான் இவ்வளோ தான் வெளிச்சம் இருக்குது. அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். போட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியே இதில் சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை வந்து நம்ம அரைச்சிட்டு வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு இதில் சேர்த்துக்க, ஒரு வேளை அரைக்காமல் நீங்கள் நைஸாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். கட் பண்ணிட்டு கூட செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். கட் பண்ணியிருந்தோம்னா இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 50லேருந்து 60% வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். நான் இப்போ வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் தக்காளியை இந்த இடத்துல இனிமேல் தான் சேர்த்துக்க போகிறேன். தக்காளியை சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ தக்காளியே போட்டாச்சு. போட்டு நல்லா அதனோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். மிக்ஸி ஜார் அலசி கூட நம்ம ஊற்றாமல் வச்சுட்டா நல்லது தான். நான் கொஞ்சம் மிக்ஸி ஜார் அலசி தண்ணியை சேர்த்துட்டு அதனால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் நல்லா 2 ஸ்பூன் தாராளமாக போடலாம் மிளகாத்தூள். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரொம்ப காரம் இல்லைன்னா 3 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தூள் வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுங்கிறதுனால எல்லாமே நான் ஹோம்மேடு மசாலா தான், அதனால் நான் வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனில் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா அந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். நல்லா லேசாக கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக கசகசா சேர்த்துக்குங்க. கசகசா இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக இது 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சின்ன புளி ஒரு சொல அளவாவது சேர்க்கணும். ஏன்னா இது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல புளி தேவையில்லை. நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சைஸ் புளியே, சின்ன சைஸு ஒரு துண்டை எடுத்து நான் கரைச்சி அதையே அதில் சேர்த்துட்டு இந்த இடத்துல உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தடவை உப்பு சேர்த்துட்டு மூடி கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதாங்க. பார்க்கவே எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பாட்டுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது நான் இன்றைக்கி வீட்டு சாப்பாடு தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு சைடிஷ் நான் இன்றைக்கி கூட்டுக்கறி போடலாம், கடலப்பருப்பு போட்டு கூட்டுக்கறி தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளவு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த இடத்துல உப்பு காரமும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் டேபிள் சால்ட் சேர்த்துருக்கேன். பார்க்கவே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு வாசம், நம்ம இந்த கரம் மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அப்படி ஒரு வாசமாக இருக்கும். கறிக்குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதாங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். குக்கரில் இப்போ நம்ம பாத்திரத்தில் செய்கிறத விட இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் செய்யும்போது சூப்பராக இருக்கும் தக்காளி குழம்பு. அப்படி குக்கரில் நல்லா வெந்து வரும். இருக்கும்
நம்மளுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு அந்த பழக்கம் ஒரு சில பேருக்கு அந்த உப்பு புளி காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு வெல்லம் போடுறது பிடிக்கும். தேவைன்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை இதில் போட்டுக்கலாம். எனக்கு வந்து அது போட்டால் பிடிக்காது, இனிக்கிற மாதிரி தெரியும். அதனால் நான் மேக்ஸிமம் காரக்குழம்பு எதுக்குமே போடுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, இதே மாதிரி வச்சுக்கோங்க. இதுவே செம்ம டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மெத்தல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.